ஹாய் ஆல். இன்றைக்கி ஈவினிங் ஏதோ ஸ்நாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த ரெசிபி பார்த்தேன் ஒரு சேனலில். பிரெட் சீஸ் ரூல் ரொம்ப குயிக் அண்ட் ஈஸி தாங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து அதோடய சைட்ஸ் எல்லாம் நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த கட் பண்ண அந்த சைட்ஸை எடுத்து மிக்சியில் நான் அதை போட்டு பிரெட் க்ரம்ஸை எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான், பிரெட் க்ரம்ஸ் ரெடி. இதை நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போ அந்த பிரெட் ஸ்லைஸ் எடுத்து தின்னாக ரோல் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு 2 டீஸ்பூன் மைதா, தேவையான அளவு சால்ட், ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், இந்த மூணையும் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போது நம்ம அந்த தின்னாக தேய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா பிரெட், அது மேலே நான் கிரேட்டடு சீஸ் போடுறேன். இது மோசரல்லா சீஸ். அது மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ரோல் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மைதா இருக்கு இல்லையா, அந்த மிக்சரை இதுக்குள்ளே அந்த எட்ஜஸ்லலாம் நம்ம போட்டு சீல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு, இப்போ இந்த மைதா மிக்சர் இருக்கு இல்லையா, அதில் ஃபஸ்ட் கோட்டிங் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அந்த பிரெட் க்ரம்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேயும் நம்ம அப்படி கோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. எல்லாத்தையுமே நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது எண்ணெய் சூடானதும் அதை பொன்னிறமாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம டொமேட்டோ சாஸ் கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. நான் ட்ரை பண்ணேன். ரொம்ப டேஸ்டி, ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாகவும் இருக்குது பண்ணுறதுக்கு. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. பாய்.